இன்னைக்கு சென்னை சிட்டியோட ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்குமெண்ட் தான். அதாவது டிவிகே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா, அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்காக. சோ அந்த ஆர்குமெண்ட் தான் இன்னைக்கு வந்து சென்னையோட எல்லா மீடியாவிலையும், நாட் ஓன்லி இன் சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லா, ஈவன் நேஷனல் லெவல்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. எந்த டிவி சேனல் ஆன் பண்ணாலும், எந்த நியூஸ் பேப்பர் பார்த்தாலும், எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் இதை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் இன்னைக்கு இந்த ஹாட் டாபிக் பத்தி தான் பேச போறோம். பட் சின்ன கரெக்ஷன் என்னன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா வீடியோஸ், டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இதுல இருந்தெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா சேனல்ஸுமே ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சில சேனல்ஸ் பாத்தீங்கன்னா டிவிகேக்கு ஃபேவரா இருக்கு, இன்னும் சில சேனல்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்கேக்கும் ஃபேவரா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து ரொம்ப வன்மமா பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். பிகாஸ் நம்ம சேனல் வந்து இட்ஸ் அ காமன் சேனல். ஐ எம் அ காமன் மேன். மை வாய்ஸ் வில் பி ஃபார் அ காமன் மேன். சோ இந்த காமனான சேனல்ல காமன் பீப்புளோட வாய்ஸ் தான் இங்க இருக்கணுமே தவிர ஒரு ஸ்டாண்டா ஒரு சைடா ஸ்டாண்ட் இருக்கவே இருக்காது. இது வந்து எல்லாருக்குமான சேனல். இங்க அந்த கட்சி இந்த கட்சி இது அதுன்னு இந்த பிரிவே கிடையாதுங்க. இது எல்லாருக்குமான சேனலா இருக்கணும் அப்படின்றதா என்னோட ஒரே எய்ம். சோ அதனால நம்ம சேனல் எப்பவுமே எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்காது. அது டேம் ஷூர். ஏன் இதை உங்களுக்கு இத்தனை வாட்டி சொல்றேன்னா, அந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் ஒரு பக்கமா ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேசுறத பார்க்கும்போது இந்த சைட்ல சில பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பேசுறவங்க பார்க்கும்போது சில பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஏன் இதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க? இந்த பக்கமும் இந்த தவறு இருக்கு, ஆனா இதை மறைக்கிறாங்களே. அதே மாதிரி இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த தவறு இருக்கு, ஆனா இதை மறைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நம்ம வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணிடவே கூடாது, மறந்து கூட பண்ணிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். சோ இருக்கிறபடி சொல்றதா என்னோட ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியா நினைக்கிறேன். சோ அதுதான் நான் இப்ப செய்ய போறேன். கம் லெட்ஸ் கோ டு தி டாபிக். ஹாய் ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுப்போம். ஒண்ணு வந்து டிவிகே சைடு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களோட ஆர்குமெண்ட் என்னவா இருந்தது. இன்னொன்னு கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்த ஆர்குமெண்ட் என்னவா இருந்தது. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொன்னாங்க. சோ மூணுமே ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்டோட ஆர்குமெண்ட் என்னன்றது பார்ப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மெயினா சொன்னது, அவங்க இன்சிஸ்ட் பண்ணி சொன்னது என்ன அப்படின்னா, டிவிகே மேல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பட் வேலிடான பாயிண்ட், நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஏன் லேட்டா வந்தாங்க. இவங்க வந்து 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் கேட்டுட்டு, ஆனா இவங்க வந்தது 7 மணிக்கு. இது ஏன் பண்ணாங்க இப்படி? ட்விட்டர்ல வந்து 12 மணின்னு போட்டுட்டு, ஆனா எங்ககிட்ட 3ல இருந்து 10 மணின்னு பர்மிஷன் வாங்கிட்டு, ஆனா வந்தது 7 மணிக்கு. இது வந்து ஏன் இப்படி பண்ணாங்க? இதனாலதான் இவ்வளவு பெரிய ஸ்டாம்பேடிங் நடந்தது. ஏன்னா சன்லைட் போயிடுது இல்லையா. இப்போ அட்லீஸ்ட் அவங்க 3 to 10 சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 o'clock இல்ல ஒரு 4 o'clock 5 o'clock வந்திருந்தா கூட 5 to 6 இல்ல ஒரு 4 to 6 இத மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா வெளிச்சம் இருந்திருக்கும். வெளிச்சம் இருந்ததால நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் விஷன் கிளியரா இருந்திருக்கும். சோ நம்ம சுத்தி முத்தி என்ன இருக்குது இல்ல, ஏன்னா நிறைய பேர் இந்த பள்ளத்துல இதுல விழுந்தாங்க, இந்த காவால விழுந்து அடிபட்டாங்க, இதெல்லாம் இருந்தது இல்லையா. சோ இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருந்திருக்கும். ஜனங்களும் சீக்கிரம் வந்தவங்க சீக்கிரமா போயிருப்பாங்க. லேட் ஆக தான் இன்னும் எக்ஸ்ட்ரா கிரௌட்ஸ் வர ஆரம்பிச்சது. சோ இது ஒரு மேஜர் மிஸ்டேக்கா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அட்வொகேட். அவங்களோட பாயிண்ட்ல வேலிடான பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இவங்க வந்து சரியா ஆர்கனைஸ் பண்ணல, இவங்க கட்சியும் சரியா ஆர்கனைஸ் பண்ணல, இந்த மீட்டிங்கும் சரியா பிளான் பண்ணல, வந்த கிரௌடையும் இவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல. இதனாலதான் இங்க இவ்வளவு பெரிய கப்பு நடந்ததுக்கான மெயின் காரணம் அதுவும் இதுவும் தான் அப்படின்றது இவங்களோட ஆர்குமெண்டா இருந்தது. ஐ மீன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அண்ட் இன்னொரு ஆர்குமெண்ட் அவங்களுக்கு என்னவா இருந்ததுன்னா, டிவிகே வந்து இது சிபிஐ விசாரணை கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து நீங்க சிபிஐ விசாரணைக்கு அலோவ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் மேலயும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலயும் அண்ட் கவர்மெண்ட் போலீஸ் மேலயும் வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். இது நான் கூட சொல்லல, இது ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ஒரு தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நீங்க சொன்னதுதான் இது அப்படின்ற அந்த பாயிண்டையும் அவங்க எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்க. எஸ், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேஸ் வந்து அப்படிதான் தள்ளுபடி பண்ணாங்க. எல்லாத்துக்குமே வந்து சிபிஐ விசாரணைன்னு போனீங்கன்னா கவர்மெண்ட் மேலயும் ஸ்டேட் போலீஸ் மேலயும் இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு குறைஞ்சிரும். சோ தவிர்க்க முடியாத சில கேஸுங்க, தவிர்க்க முடியாத சில விஷயங்களுக்காக மட்டும்தான் நீங்க சிபிஐ நாடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதை வந்து இவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அண்ட் இப்போ டிவிகேக்கு வருவோம். டிவிகே சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து கொடுத்த இடமே வந்து தப்பான இடம், நாங்க கேட்ட இடமே வேற, ஆனா இவங்க கொடுத்த இடமே வேற. இந்த இடம் அதிமுகக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்த இடத்த எப்படி எங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த இடத்தாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து டிவிகே சைட்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி
இன்னொரு வேலிடான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் வந்து டிவி கே சைட்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி ரேங்கிங்ல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது எப்படி வந்து அவரை விட ஹையர் அபிஷியலா இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கலாம், அது அப்ப இந்த கேஸை வந்து டைவர்ட் பண்ணாதா, இந்த கேஸை டைலோட் பண்ணுமே. ஏன்னா அவங்க ரேங்கிங் கீழே இருக்கிற ஒரு டிஎஸ்பி அவரோட ஹையர் அபிஷியல்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது அப்ப டிஎஸ்பி மைண்ட்ல என்ன வரும், நம்மளோட சீனியர் ஆபீசர்ஸே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, இப்போ நம்ம அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு யோசிக்கலாம் இல்லையா. அப்ப இந்த கேஸ்ல வந்து நீதி கிடைக்குமா, கிடைக்காது அப்படின்றது இன்னொரு வேலிடான ஒரு பாயிண்டா இருக்கு டிவி கே சைட்ல இருந்து. ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் டிவி கே சைட்ல இருந்து அட்வொகேட் கேட்கறது என்ன அப்படின்னா, இது வந்து கரூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், இது வந்து மதுரை ஹைகோர்ட் பிரான்ச் தான் வந்து இதை விசாரிக்கணும், ஆனா இது எப்படி சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்ற அந்த பாயிண்டையும் அவங்க கேட்கறாங்க. சோ இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து டிவி கே சைட்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க ஜட்ஜ் முன்னாடி. அண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னன்னா, டிவிக்கு கேட்ட அதே கேள்விதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரே கேஸ நீங்க எப்படி ரெண்டு கோர்ட்ல, மதுரை ஹைகோர்ட்லயும் சென்னை ஹைகோர்ட்லயும் நீங்க இது வந்து ப்ரொசீட் பண்ண முடியும், இது மதுரை ஹைகோர்ட்ல தானே ப்ரொசீட் பண்ணணும், அது எப்படி நீங்க அங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை அவங்களும் கேட்டிருக்காங்க. அந்த சேம் டைம் ஆளே இல்லாம, ஐ மீன் மனுதாரரே இல்லாம வந்து நீங்க எப்படி இந்த கேஸை நடத்துனீங்க அப்படின்ற பாயிண்டே அவங்க கேட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவங்க கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்துல 30 பேருக்கு நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணிருக்கீங்க, இது எப்படி பாசிபிள், அங்க எத்தனை ஸ்லாப் இருந்தது அப்படின்ற அந்த கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டினுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல அந்த டைம்ல வந்து நாங்க நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கிட்டோம், அது மட்டும் இல்ல அங்க வந்து டாக்டர்ஸ் கேம்ப் ஒன்று போயிட்டு இருந்தது, அங்க இருக்க டாக்டர்ஸையும் நாங்க ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டோம், அதனால எங்களால இது பாசிபிள் ஆச்சு அப்படின்ற விளக்கத்தையும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டிவி கே சைட்ல இருந்து இன்னொரு ஆர்குமெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எஸ்ஐடி, ஐ மீன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இது வந்து ஃபார்ம் பண்ணதுல எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது, பட் ஆனா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அது வேண்டாம் எங்களுக்கு, ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலதான் நாங்க அலிகேஷன்ஸே வைக்கிறோம், அப்ப அது தமிழ்நாடு கவர்மெண்டே அந்த டீமை ஃபார்ம் பண்ணா எப்படி எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அதனால அவங்க சொல்றது என்னன்னா, எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி கொடுங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து நீங்களே ஃபார்ம் பண்ணி கொடுங்க, அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்குமெண்ட்டையும் எடுத்து வச்சிருக்காங்க டிவி கே சைட்ல இருந்து. முக்கியமா டிவிகே வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு இல்லையா, எஸ்ஐடி. சோ இது வந்து இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண ஒரு டீம், ஆனா இவங்க வந்து சிபிஐ வேணும்னு கேக்குறாங்க. சிபிஐ கொடுக்குற ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னு கேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம நீங்க சிபிஐ விசாரணைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனாலதான் டிவிக்கு என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சோ இந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டையும் ஹைகோர்ட்டுக்கிட்டையும் மட்டும் தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ நினைச்சா மட்டும்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அவங்க போடணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா தேவை. இண்டிவிஜுவலா அவங்க டிசிஷன் எடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அதனாலதான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு 3 பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க கூட கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே தவிர, இந்த ஸ்டாம்பேட்ல பாதிக்கப்பட்ட 3 ஃபேமிலிஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா தான் ஃபைல் பண்ணிருக்காங்களே தவிர டிவிகேக்கு எகெயின்ஸ்டா பண்ணல. இது ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க இப்போ வரைக்கும் சொல்றது அதுதான், அவங்க கவர்மெண்ட்டை தான் பிளேம் பண்றாங்களே தவிர இன்னும் விஜய் பிளேம் பண்ண மாதிரி தெரியல. சோ இந்த 2 பேரோட ஆர்குமெண்ட்டை கேட்டதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் சொன்னது என்ன அப்படின்னா, 2 பேருமே வந்து ரிட்டர்ன் அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் பிரமாண பத்திரத்தை வந்து 2 பேருமே ரிட்டர்ன்ல சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவிகே சைட்ல இருந்து என்னென்னலாம் சொன்னாங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னெல்லாம் சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, 3 ஆர்குமெண்ட்டுமே மக்களாகி உங்க முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கேன். சோ நீங்க பார்த்து நீங்க டிசைட் பண்ணுங்க. ஏன்னா கடைசியா யார் எஜமானர்கள்னா மக்கள் தான். சோ ஹைகோர்ட்ல நியாயம் கிடைக்கலாம், இல்ல சுப்ரீம் கோர்ட்ல நியாயம் கிடைக்கலாம், இது எல்லாமே ஜஸ்டிஸ் சம்பந்தப்பட்டது. பெரிய நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு, அது மக்கள் நீதிமன்றம். சோ அந்த நீதிமன்றத்துல யாருக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நடந்த விஷயங்கள் இவ்வளவுதான். மேபி இன்னும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 3 to 4 வீக்ஸ்ல இந்த கேஸ் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், தீர்ப்பு வந்துடும் நினைக்கிறேன். என்னோட அசம்ஷன் தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இருக்கிறபடி நடந்தபடி உண்மை என்னன்றது, ஆக்சுவல் உண்மை என்னன்றது எந்த ஸ்டாண்டும் இல்லாம ஒருத்தர் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இருக்கிறபடி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இதுல எதுவுமே யார் சைடுமே நம்ம எடுக்கல, ரொம்ப காமனா ஒரு காமன் மேன் வாய்ஸா தான் நம்ம இங்க எல்லாமே சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்றது உண்மையை மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.